வேறு சேர்த்தெல்லாம் போட்டு பாருங்க. அவ்வளோதான் ஸ்டாக் இல்லை இப்போதைக்கு. அது ஆர்டர் ಬರೋರತ್ರ ಸಾರ್ ಮೇಡಮ್ ಅಂತ ಮಾತಾಡಿ ಏನಕ್ಕೆ ಅಂಕಲ್ ಅಂತ ಮಾತಾಡಿ அதான் நீங்கள் சொல்லிட்டீங்க நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோம். நம்ம ரெகுலர் கஸ்டமர்கிட்டே நீங்கள் இப்படி பேசணும். நம்மளுக்கு எவ்வளோ இதுவாகிடுச்சு, ப்ரெஷர் ஆகிடுச்சு. ரெகுலராக நெக்ஸ்ட் வர முடியுமா அந்த ஃபீல் ஆகிடுச்சு. அது எவ்வளோங்க பேகு? இப்போ இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் இல்லைங்களா? ஒரு முறை எக்ஸ்சேஞ்ச் இப்போ பண்ணிட்டு ஒன் டைம் பண்ணிட்டோமா, கலெக்ஷனும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியாமல் இது எடுத்துகிட்டு போயிடலாம். எப்போ கலெக்ஷன் வரும் இதுக்கு மேலே? இல்லை இப்போ போட்டிருக்கிறது அந்த அமௌண்ட் தாங்க அந்த குழந்தைக்கு சைஸில் நல்லா இல்லை கலெக்ஷன். பேண்ட் ஷர்ட்டுங்களாம் அது ஆல்மோஸ்ட் அது பாதி வந்து என்ன ஆச்சுன்னா ரேட் எகிருது. ரேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதமா ரேட் கொஞ்சம் அதிகமாகுது. அதனால கம்மியாகுது, ஸ்டாக் கம்மியாகுது. போட்டுடலாம். ரேட்டு ஏறிச்சுன்னா நம்மளுக்கு வாங்கி அந்த வச்சுட்டு ரேட்டு ஏற்றி போர்டு வச்சிட வேண்டியதான். கஸ்டமர் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதால அதே ரேட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறது கலெக்ஷன் தான் முக்கியம். அப்புறம் ரேட்டு எனக்குலாம் எனக்கு ஃபஸ்ட்டு கலெக்ஷன் செட் ஆகிடுச்சு, நான் வாங்கிக்குவேன். மற்றவங்களுக்கு செட் ஆகலை. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் வேணாம், இது மாதிரி இல்லைங்களா? இல்லை ஒரு முறை எல்லாத்தையுமே